மதுரையில் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை தமிழக விளையாட்டுத்துறையும் அதேபோல மதுரை மாவட்ட நிர்வாகமும் மேற்கொண்டு வருகிறது. என்னென்ன ஏற்பாடுகள் செய்து வரப்படுகிறது மாவட்ட ஆட்சியரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். குறிப்பா போட்டிகள் 28ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரை நடைபெறும். வீரர்களுக்கு மைதானத்துல என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? நேற்று தினம் தமிழ்நாடு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் மதுரை இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம் வந்துட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இனாகரேஷன் ஆயிருக்கு. தென் தமிழ்நாட்டிலேயே வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறிய இந்த ஒரு இடம் இருக்க போகுது. ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். மதுரை மாநகரத்தில் வருகின்ற 28ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 12 வெளிநாட்களுக்கு மேற்பட்டு ஹாக்கி வீரர்கள் வந்துட்டு இந்த ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அவர்களுடைய வரவேற்புக்காக ஒரு வரவேற்பு குழு நாம் அமைஞ்சிருக்கோம். மருத்துவ அவசர சிகிச்சை ஏற்பட்டால் அது கூட ஒரு தனி மருத்துவ குழு நாம் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆம்புலன்ஸ், ஃபயர் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளுக்கு கூட இந்த ஹாக்கி ஸ்டேடியம்ல நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சார், குறிப்பா இந்த விளையாட்டு போட்டிகளை பார்வையிடுறதுக்காக எவ்வளவு பேருக்கு அனுமதி கொடுக்க போது? ஆன்லைன் சொல்லியிருந்தீங்க, அதுல எப்படி டிக்கெட்ஸ்லாம் கொடுக்க போறீங்க சார்? எவ்வாறு உள்ள அந்த விசிட்டர்ஸை அலோவ் பண்ண போறீங்க சார்? குறிப்பா நம்மளுக்கு இங்கே கிட்டத்தட்ட 340 பேர்கள் உட்காரி பாக்குறதுக்கு ஒரு இடம் வந்துட்டு நம்ம ஹாக்கி ஸ்டேடியம்குள்ளாரே இருக்கு. அது இல்லாம இந்த ஜூனியர் வேர்ல்ட் கப் ஹாக்கி சாம்பியன் சம்பந்தமா கிட்டத்தட்ட ஒரு 1456 நபர்களுக்காக ஒரு டெம்பரரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்குள்ள கூட நாம் பண்ணியிருக்கோம். டிக்கெட்டுகள் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி இருக்கும். ஸோ டிக்கெட்டுக்கு எந்த விதமான கட்டணம் கூட நாம் வைக்கிறது கிடையாது. ஸோ டிக்கெட் ஜீனி என்ற ஒரு வெப்சைட்ல நம்ம புக் மை ஷோல எப்படி மூவி டிக்கெட்ஸ்கள்னா நம்ம புக் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பர்ல ஒரு நபர் ஒரு நாளைக்கு 4 டிக்கெட் வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். அந்த டிக்கெட் புக் பண்ண உடனே அவர்களுக்கு ஒரு QR கோடு வரப்போகுது. அந்த QR கோடு என்ட்ரியில கேட் கிட்ட காமிச்சா என்ட்ரி அவர்களுக்கு கிடைச்சிடும். சார், இப்ப வடகிழக்கு பருவமழை வேற தொடங்கி இருக்குது. மழையும் அடுத்தடுத்து பெய்யும் தான் வானிலை ஆய்வு மையம் சொல்லி இருக்கிறாங்க. போட்டி தங்குதடையின்றி நடக்கிறதுக்கு ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்களா சார்? ஸோ ஹாக்கி இந்தியாவுடைய சில ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர்ஸ்கள் எல்லாமே இருக்கும். ஸோ நம்மளுக்கு பொறுத்தவரை வெளியே இருக்கக்கூடிய பகுதியில் மதுரை மாநகராட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாநகராட்சி ஆணையாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு உத்தரவு கொடுத்திருக்கு. அது இல்லாமல் ஹாக்கி இந்தியாவிலிருந்து கூட உள்புறம் பகுதியில் வந்துட்டு அவருக்கு கூட மழையை மைண்டில் வச்சுட்டு கூட அவரு கூட சில நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. குறிப்பாக கடைசியா கூட்டம் அதிகமாகும் பட்சத்துல வேற ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஏற்கனவே சொன்னபடி வந்துட்டு என்ட்ரி இஸ் கம்ப்ளீட்லி வித் டிக்கெட்ஸ் ஒன்லி. ஸோ டிக்கெட்ஸ் இருந்ததா வர முடியும். பட் அது இல்லாமலும் கூட நம்ம எஸ்டிஏடி உள்ளாரியே ஒரு 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்துட்டு உட்காரி பார்க்கறதுக்கு கூட LED வசதிகள் கூட எஸ்டிஏடியில இருந்து பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலி ஒரு 31 மேட்ச்கள் நடக்க போகுது. 12 நாட்களுக்கு நடக்க போறதுனால நிறைய வாய்ப்பு வந்துட்டு நம்ம பொதுமக்களுக்கு வந்துட்டு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஜியோ ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல கூட இந்த மேட்ச் லைவ் டெலிகாஸ்ட் கூட ஹாக்கி இந்தியாவிலிருந்து நடக்கும். ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்து மாவட்ட நிர்வாகம் வந்துட்டு அனைத்து நடவடிக்கைகள் நாம் எடுப்போம். நன்றி. கிட்டத்தட்ட 28ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த போட்டிகளை பார்ப்பதற்கான பொதுமக்கள் கண்டுகளிப்பதற்கான ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டிருப்பதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மணிகண்ட பிரபு.